கிறிஸ்துவ அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை கிடைத்த பொழுதிலும் அடிமைகளாக இருந்த அவர்களை மீட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கர்த்தர் நடத்தி சென்றார் மோயிசன் மூலமாக. சில நாட்களில் கடந்து செல்ல வேண்டிய அந்த தூரம் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நீடித்தது. அந்த 40 ஆண்டுகளில் அவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. ஆயினும் கடவுள் அவர்களை போஷித்தார், வானத்து உணவான மன்னாவின் மூலமாக. அவர்கள் கேட்டபொழுது காடைகளை கொடுத்து போஷித்தார். வனாந்தரத்திலே பாறைகளை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். இப்படி அவர்களை 40 ஆண்டுகள் வழிநடத்திய கர்த்தர் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் உழவின் முதல் பலனை அவர்கள் அறுவடை செய்த பொழுது அவர் அன்றென்று உள்ள அப்பமாக அவர் கொடுத்த அந்த மன்னாவினை நிறுத்தினார். அதிலிருந்து அவர்கள் கையின் பிரயாசங்களை மகிழ்வுடன் உண்ண ஆரம்பித்தார்கள். உங்களையும் கர்த்தர் அப்படித்தான் வழிநடத்துகிறார். உங்களுக்கு இடர்பாடுகள் வரும்பொழுது மன்னாவின் மூலமாக உங்களை போஷிக்கிறார். நம்பிக்கையோடு கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்களை வழிநடத்துகிற தேவன், உங்களை காப்பாற்றுகிற தேவன். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. திருவுலகத்து லீலி மலர்களை பாருங்கள், அவை நூற்பதும் இல்லை, நெய்வதும் இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் போஷிக்கிறார். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை நம் வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அனைத்தினின்றும் விடுதலை தரக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அவரை நோக்கியே காத்திருப்போம். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது.